ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டார்ச்சர் ஹோம் தேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். 5.1 மல்டிமீடியா ஸ்பீக்கர் சிஸ்டம். நான் ஆல்ரெடி இதே மாதிரி வேறு டிசைனிங்கில் ஒரு ஹோம் தேட்டர் போட்டிருந்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டிசைனிங்கு 5.1 அதே வாட்ஸ் தான். பட்டு அந்த ஹோம் தேட்டரோட டிசைனிங் வேறு, இந்த ஹோம் தேட்டரோட டிசைனிங் வேறு. இது அந்த ஹோம் தேட்டரோட பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு லுக்கான கண்டிஷனாக இருக்குது. சவுண்டும் பார்த்திங்கன்னா பக்காவாக தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் கீழே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ளூடூத் ஆப்ஷன் உண்டு, ஆக்ஸ் உண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெமரி, யூஎஸ்பி, பென்ட்ரைவ் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிவிக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே பின்னு எல்லாமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வித் ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரிகேட் லைட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. சுவிட்சில் வந்து உங்களுக்கு சவுண்டு வால்யூம் கண்ட்ரோலில் வந்து ஒரு எல்இடி லைட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நைட்டில் பார்க்குறதுக்கு ஒரு ரொம்ப லுக்கான கண்டிஷனாகவே இருக்குது. 5.1 எக்கனாமி அப்படின்னு போட்டிருக்காங்க. எஃபெக்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மொபைலை கூட நீங்கள் மேலே வச்சிங்கன்னா மொபைல் கீழே விழுந்துடும், அந்தளவுக்கு அதிர்வு இருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் போட்டிருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ளிப்ஸு, சோனி அந்த இது எடுக்கிறதுக்கு இந்த ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் இவ்வளோ எஃபெக்ட் இருக்குது. ஒரு ரொம்ப பெஸ்ட்டான விஷயந்தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரும் பார்த்திங்கனாலே ஃபுல்லாக தெரியும். கேமராவில் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு மற்றபடி உங்களுக்கு நேரில் வந்து பாருங்கள். இல்லாட்டி உங்களுக்கு பக்கத்தில் எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ், எந்த எலக்ட்ரிக் எந்த கடையில்னாலும் கேட்டு பாருங்கள். டார்ச்சர்னு கேளுங்க, கன்ஃபார்மாக எல்லா மாடல் வச்சுருப்பாங்க. இதே அளவில் கூட கேளுங்க, நல்லா ஒரு குவாலிட்டியாக தான் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. ரிமோட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கண்டிஷன், நல்லா லுக்காகவும் இருக்குது. முன்னாடி மாதிரி கிடையாது, ரிமோட்டில் நல்ல ஒரு குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு 2 பேட்ரி போட வேண்டியிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃப்ளிப்கார்ட் வாங்கும்போது உங்களுக்கு வந்து செக் பண்ண முடியாது. இதே நீங்கள் கடையில் எல்லா கடையிலும் வாங்கினீங்கன்னா செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் நடுவில் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் 2 செல் வைஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு கிளியரன்ஸானது. சரௌண்டிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பக்காவான சரௌண்டிங்காக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது 2வது ஸ்பீக்கரு. மொத்தம் நான் 5 ஸ்பீக்கர் எடுத்திருக்கேன். அத்தனையும் உங்களுக்கு உடச்சி நான் காட்டிடுறேன் எப்படி இருக்குன்னு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கரோட அந்த எல்லோ கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது சில்வைஸில் கொடுத்துருக்காங்க வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஊஃபரோட பாக்ஸு. இது ஒரு இதில் தான் டிஸ்பிளே, உங்களுக்கு பென்ட்ரைவ் எல்லாமே இதில் தான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனு. டிவிக்கு பின்னு மாட்டுறது எல்லாமே பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலும் நம்ம சொல்லி ஆகணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதான் நான் டிசைனிங்கு இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபிட் பண்ணி வச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் ஒரு ஆள் தான். அதனால தான் நான் எடுத்து வச்சு காட்டிக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி நான் உங்களுக்கு ஒரு ஓப்பன் பண்ணுறதுக்கு டைமிங் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்சலை உடச்சி உங்களுக்கு காட்டுறதுக்கு டைம் வேஸ்ட்டாக தான் போகும். நான் அதை விட்டு உங்களுக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷனில் வச்சுருக்கேன். அதே போக உங்களுக்கு ஒரு மியூசிக் நான் போட்டு காட்டணும்னா எனக்கு வந்து வீடியோவில் வந்து காப்பிரைட் கிளைம் வந்துடும். பட் அதனால தான் நான் வீடியோ மியூசிக்லாம் போடலை. எந்த ஒரு மியூசிக்கு நீங்கள் ரெக்கார்டில் நம்ம போட்டிங்கனாலே கிளியரன்ஸ் கிடைக்காது. அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் எதாக இருந்துச்சுனாலும் நேரில் வாங்குங்க, நேரில் பார்த்து வாங்குங்க. நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டோர் தான் வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நான் வாங்கணும்னு சொல்ல, நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சுவிட்சோட கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சப்புக்கு வந்து தனியாக சுவிட்ச், இந்த கண்ட்ரோல் கீழே ஒன்று நான் கைக்கு கீழே வச்சுருக்கேன், அந்த ரோலிங் கொடுத்துருக்காங்க. அது ஒரு கண்ட்ரோலு, இது ஒரு கண்ட்ரோலு. இது வால்யூமில் வந்து ஒரு இன்ட்ரிகேட் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்தோடது வந்து எல்இடி டிஸ்பிளே வந்து எல்இடி டிஸ்பிளே போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரோட டிசைனிங் பார்த்திங்கனாலே தெரியும், செம்ம லுக்காக இருக்குது. இதே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சரௌண்டிங் வீட்டில் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். பக்கத்தில் வச்சு நீங்கள் சவுண்டு கேட்கும்போது உங்களுக்கு வந்து சரௌண்டிங்லாம் கிடைக்காது. மற்றபடி ஒரு பக்காவான கிளியரன்ஸு. ஸ்பீக்கரும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. ஸ்பீக்கர் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கரில் மாட்டுற மாதிரி ஒரு ஹோல் ஒன்று போட்டிருக்காங்க. நீங்கள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல வேணாலும் ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி வயர் கட்டிங் பண்ணி யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 2வது ஸ்பீக்கர். எல்லா ஸ்பீக்கரும் சேமாக தான் போட்டிருக்காங்க. கம்பெனியோட நேமை வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டார்ச்சர்னு. மற்றபடி உங்களுக்கு ஹோம் தேட்டரை பற்றி சொல்லணும்னா கீழே வந்து ஒரு மண் படாமல் இருக்கிறதுக்கு ஒரு டாப் மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் வந்து எல்லாமே ஒரே சைஸ், எல்லாம் ஒரே குவாலிட்டியாக தான் இருக்குது. எந்த ஒரு ஸ்பீக்கரும் ப்ராப்ளமே இல்லை, அந்தளவுக்கு சரௌண்டிங்லாம் கிடைக்குது. இதில் வந்து நான் கை வச்சுருக்குது நல்ல ஒரு பாலிஷர் டிசைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இப்போ நான் கேமராவிலே எவ்வளோ தூரம் இருக்குதுன்னா நேரில் பார்த்திங்கன்னா எவ்வளோ கிளியரன்ஸாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
பேக்ரவுண்டு ஃப்ரண்டெல்லாம் பார்த்துட்டிங்க. பின்னாடி பார்த்துருவோம் என்ன சரௌண்டிங்களுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா சைடில் சப்பு கொடுத்துருக்காங்க. கேமராவில் உங்களுக்கு கிளியரன்ஸ் இல்லாட்டினாலும் நேரில் பாருங்கள். ரொம்ப ஒரு மேலெலாம் ஒரு எம்ப்ராய்டிங் மாதிரி ஒரு சீட் மாதிரி ஒட்டியிருக்காங்க. நல்லா தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாத அளவுக்கு தான் மோல்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹோம் தேட்டரோட பின்னை நான் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் எதுனாலும் மாற்றி பாருங்கள். மேலே உள்ள பின்னு வந்து டிவிக்கு, பின்னாடி வந்து 5.1 எல்லாம் அவங்களோட ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் பொறுத்தளவில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளக்கு எல்லாமே சைஸில் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் டிசைனிங்கு. ரொம்ப லுக்காக இருக்குது. பிடிச்சிருந்தால் வாங்கி பாருங்கள். மற்றபடி எதாக இருந்தாலும் செக் பண்ணி வாங்குங்க. நெட்டில் புக் பண்ணுறதுன்னு புக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எதுவும் ஒரு ஸ்பீக்கர் படிக்கலை எதுவும் உங்களுக்கு அந்த இதுவே வேண்டாம், நேரில் பார்த்து வாங்குங்க. அதான் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடாமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நான் நிறைய ஹோம் தேட்டர் வச்சுருக்கும்போது உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, பாய், தேங்க்ஸ்.